இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 5 11th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம இசாக்கும் ஆலிஸ் பொண்ணும் மேட்ச் நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்களா. வந்தோடனே ஆலிஸ் என்ன இவ்வளவு நேரம் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்குது, ஏதாவது சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆலிஸ் அதோட பெரிய விஷயத்துக்கு வந்திருக்கோம், நீ என்னடா கடையை தேடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பா. கூரை மட்டும் கூட இருந்திருந்தா அப்படின்னா அவளை சமாளிச்சிருக்கலாம்னு யோசிக்கும் போது அதே நேரத்துல கூரவும் ஹயாமாவும் பார்த்தா அந்த மேட்ச் நடக்கிற இடத்த ஏதோ ஸ்பை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பிளஸ் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குது, ஆல்ரெடி இந்த ஒரு ப்ளூங்கிற காம்படிஷன் வந்து அதோட எண்டிங் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னா ஹீரோக்கும் அந்த அண்டர் வேர்ல்ட் கேங்கோட லீடருக்கும் தான் போட்டி நடக்கும் அப்படின்னு தெரியுது. இங்க நம்ம ஹீரோவுமே இப்போ என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பத்துல இருப்பான். சோ அந்த 5 விதமான அந்த குக்கிங் அப்படிங்கறத ஒரே ஒரு டிஷ்ஷா கொண்டு வந்தாகணும். பட் அது எப்படி கொண்டு வரதுன்னு புலம்பிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருமா, என்னமே ரொம்ப நேரம் கழிச்சு இப்போவாது என்ன ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருச்சான்னு அசாகி கேட்க, இல்ல அப்படி கிடையாது, ஒரு டிஷ் பண்ண போறது கிடையாது, நான் மொத்தமா ஒவ்வொன்றிலுமே வந்து ஒவ்வொரு டிஷ் பண்ண போறேன், மொத்தமா 5 டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் வச்சு ஃபைனலா இன்னொரு டிஷ் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவானா. இதை கேட்டோன்னே ஆடியன்ஸ்ல இருக்கிறவங்களா ரைட் உனக்கு மூளை குழம்பிருச்சுன்னு நினைச்சுக்கிறானுங்க. நீ வித்தியாசமான விஷயங்கள்ல செய்வ அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு வித்தியாசமா பண்ண அப்படின்னா கண்டிப்பா தோத்துதாண்டா போவேன்னு அசாகி வான் பண்ணும்போது தோத்துருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா உன்னால அதுக்கு மேல போகவே முடியாது தல, தோத்துருவோம் அப்படிங்கிறங்காட்டி தான் இதை யாரும் ட்ரை பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தோக்குறத பத்தி கவலை கிடையாது, ஆனா கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். முதல்ல 5 விதமான சாப்பாடை செய்ய முடியுமா அப்படிங்கறதே பெரிய கஷ்டம் தான். அந்த அளவுக்கு டைம் லிமிட் வந்து இருக்குமா அப்படின்னு தெரியாது. அப்படியே அதை அவன் செஞ்சுட்டாலுமே அதை ஒன்னா மிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு இன்னொரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அது 5 ஏன் டாப் 5 இருக்குதுன்னா 5மே வந்து வெவ்வேறு ஸ்டைல்ல இருக்குது, அதனால தான் அது 5 தனித்தனி. நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒவ்வொரு டிஷ்ஷுமே வந்து தனித்தனியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பானா, பட் அட் டைம்ல ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த பிங்க் மண்டனோட கடையில வேலை பார்த்து இருப்பான்ல, சோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துலயுமே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கை கொடுக்குது. ஒரு சின்ன செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம எப்படி சமைக்கணும் அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்கு பிரமாதமா தெரிஞ்சிருக்க. எரினா மேல இருந்து மேட்சை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பால, சோ அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஆலிஸும் இசாக்கும் வருவாங்க. ஆமா நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது, அதுவா நம்ம தாத்தா தான் சின்னதா என்கிட்ட ஒரு வேலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம எரினாவோட அப்பாவை கூட்டம் வந்திருப்பாங்க. எரினாவோட அப்பாவும் அப்படியே அவரோட மாமனார்கிட்ட எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு மூஞ்சி கொடுக்காம பேசுவானா. எரினாவோட தாத்தா எதுக்கு எரினாவோட அப்பா கூப்பிட்டு இருந்திருக்காருன்னு பார்த்தா இந்த ஒரு காம்படிஷனை பாக்குறதுக்காக தான். ஏன்னா எரினாவோட அப்பா எதை பார்த்து பயந்தாரோ, அவர் வந்து டேலண்ட்ஸ் எல்லாமே எங்க போய் முடியறாங்கன்னா கடைசியில இந்த ஒரு குக்கிங்கே விட்டுட்டு போகிற மாதிரி தான் போய் முடியறாங்க. முதல்ல நம்ம ஹீரோட அப்பா, அதுக்கப்புறம் நம்ம எரினாவோட அம்மா. சோ அவங்களுக்கு இந்த டேஸ்டிங் ஸ்கில் வந்து அதிகமா இருக்கிறங்காட்டி அவங்களால எந்த ஒரு ஃபுட்டையும் வந்து என்ஜாய் பண்ண முடியாம போயிருச்சு. சோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மூவி கிரிட்டிக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சோ எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேர் வந்து ரொம்பவுமே புக்கிஷான ஒரு கிரிட்டிக்கா இருப்பாங்க. அவங்களால வந்து படத்தை என்ஜாயே பண்ண முடியாது. அவங்க படம் ஒவ்வொரு சீன் பார்க்கும் போதுமே அந்த சீனை பிரேக் டவுன் மட்டும் தான் பண்ணுவாங்களே தவிர அந்த சீன் அவங்க என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க. சோ அதுதான் நம்ம எரினாவோட அம்மாக்கும் நடந்துச்சு, இப்ப எரினாக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இதை சொல்லும் போது எரினாவோட அப்பாவும் யோசிச்சு பாக்குறாரு. சோ முதல்ல என்னன்னா நம்ம ஹீரோவோட அப்பா அவரை விட்டு போனாரு, அவரோட வாழ்க்கையை விட்டு. அதுக்கப்புறம் தன்னோட ஒய்ஃப் தன்னோட வாழ்க்கையை விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணும் இந்த காட் டங்க் இருக்கிறங்காட்டி போகதா போறா அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் இந்த வேர்ல்டுலயே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்ங்கிற மாதிரியான செஃப்ஸா வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வில்லன் மாதிரி நடந்துருப்பாரு. அந்த அசாகி ஏற்கனவே அவனோட டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பானா, பார்த்தா அந்த அசாகிக்கே பயங்கரமா வேர்த்து ஊத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம பசங்களை அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க, என்னது அவனுக்கே வேர்த்து ஊத்துற மாதிரி அவன் சமைச்சிருக்கானா, அப்ப இதுல எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருப்பான் அப்படின்னு யோசிக்க, எப்படியோ டைம் முடியற ஓரத்துல நம்ம ஹீரோவும் அவனோட டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணிடுறான். முதல்ல அசாகியோட ஃபுட்டை தான் வந்து டேஸ்ட் பண்றதுக்காக அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறான். சோ அதையும் பாக்குறாங்க, சம்திங் ஏதோ பை மாதிரி எல்லாம் பண்ணிருக்கானா. அசாகி பயங்கர கான்பிடண்டா இருப்பான் போல. நம்ம எரினாவோட அம்மா கிட்டையும் இந்த மாதிரி புக் மாஸ்டர் வேணும்னா நீங்களும் என் சாப்பாட ட்ரை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பா நல்லா தான் இருக்க போதுன்னு சொல்ல, அவங்களும் சரின்ட்டு கூட இருக்கிறவங்க கிட்ட போய் அந்த ஒரு டிஷ்ஷோட ஒரு சாம்பிள் ஒன்னு கொண்டு வா, நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாப்போம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அசாகியோட சாப்பாடு அங்க இருக்கிற ஜட்ஜஸும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சு போயிருந்திருக்கு. ஜட்ஜஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் பிளாட் அந்த இடத்துல. அசாகியோட சாப்பாடை நம்ம எரினாவோட அம்மாவும் சாப்பிட்டு இருந்திருப்பாங்கல்ல. எரினாவோட ஃபேமிலிக்கு தான் அந்த பர்டிகுலரா பிளஷர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களால ஃபீல் பண்ண முடியுமா. சோ அது அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபீல் பண்ற மாதிரி இருக்காமா. எப்படி நீ தோக்க தாண்டி போறேன்னு ஹீரோவை பார்த்து அந்த அசாகி பையன் பயங்கர கர்வத்தோட இருப்பான். அவன் ஹீரோவும் சரி அப்படின்ட்டு அவனோட பிளேட்டை கொண்டு போய் வைப்பானா, பார்த்தா அதுல ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் மேக் பண்ணிருப்பான். ஃப்ரைட் ரைஸ்ல யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் எல்லாம் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, நீ ஒரு ஜட்ஜ் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி வாயை பொழந்து ஊட்டி விடுவாங்க. ஆனா அகைன் அந்த ஒரு ஃப்ரைட் ரைஸும் மிகவும் அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டி தள்ளிட்டு இருக்கிறாங்க. சோ எப்படி இந்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்களா. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம கூரோவும் இந்த ஹயமா பையன் இருக்கிறான்ல, சோ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி போன வருஷம் வந்து நம்ம சுகாசாலாம் கிராஜுவேட் ஆகி போற வரைக்குமே அந்த 3rd இயர்ஸ் எல்லாரையுமே அந்த 5 பேருமே வந்து நம்ம ஹீரோ தொடர்ந்து சேலஞ்ச் பண்ணி இருப்பானாமா. அவங்க கிராஜுவேட் ஆகி ஸ்கூல் விட்டு போற வரைக்கும். ஆனா ஒரு மேட்ச் விடாம எல்லாத்துலயும் ஹீரோ தோத்து போயிருந்திருப்பான். நார்மலா யாராவது ஒருத்தரா இருந்தாங்கன்னா ஒரு தோல்விக்கே வந்து தலை
தொங்க போட்டு போயிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லாரு கூடயும் போட்டி போட்டுட்டு தோத்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்த தடவை பேட்டிலுக்குலாம் வந்திருக்க மாட்டாங்க. அண்ட் ஹீரோக்கு இலக்கறக்கு எதுவும் இல்ல, தோக்கறக்கும் ஒன்னும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. எவ்வளவு தோத்தாலும் பரவாயில்ல, திருப்பி வாப்பா போட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சமைக்கிற ஒருத்தன் தான். அதனால நம்ம 2 பேருக்குமே இந்த ப்ளூங்கர் காம்படிஷனை பத்தி கவலை கிடையாது, நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவானுங்களா. இங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரைட் ரைஸையுமே நம்ம எரினாவோட அம்மா வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே புரியலையா. சோ அந்த ஃப்ரைட் ரைஸ் ஏன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் பயங்கரமான பிரேக் டவுன் எல்லாமே பண்ணிட்டு இருப்பானுங்க. இவன் அந்த ஒவ்வொரு அரிசியுமே வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்பதான் ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும், இந்த இடத்துல இது பண்ணணும் அப்படிங்கறக்கான ஐடியாவே நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஆக்சுவலி முதல்ல ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை அப்படியே சொல்லி காமிச்சிட்டு அசாகியை பார்த்து சொல்லுவான், நீ இருக்கிற செஃப் எல்லாத்தையும் பீட் பண்ணி அவங்களோட வெப்பன்ஸ் அவங்களோட டூல்ஸ் எல்லாத்தையும் நீ வச்சிருந்திருக்கலாம், ஆனா எங்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்ல, ஒரு ஃபெயிலியரை வந்து நீ டேஸ்ட் பண்ணது இல்லன்னு சொல்லுவானா. இதை கேட்ட அசாகி சிரிப்பான், நான் ஏன்டா ஃபெயிலியரை டேஸ்ட் பண்ணணும், நான் ஏற்கனவே திறமசாலி தான்டா, இந்த உலகத்திலே என்னோட பெஸ்டான செஃப் யாருமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எரினாவோட அம்மாவும் ஹீரோவோட ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பிளஷரை ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல. சோ அப்படின்னா யாரு ஜெயிக்க போறா, 2 பேரும் ஈக்குவலான ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யார் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒண்ணு இருக்கேன். அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.